பொறுக்கி ராஸ்கல். வண்டியில ஏறு. நான் ஒன்றும் பண்ணலங்க. ஏய் பேச போடா. ஏய் என்ன தப்பு நீ மேல கை வச்ச? என் பொண்ணு கூட ரோட்ல இழிச்சு பேசிட்டு இருந்தா அடிக்காம கொஞ்சுவாங்களா? உன்னோட மூத்த தம்பி என்னோட மூத்த பொண்ணை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பான். இவன் என் அடுத்த பொண்ணோட ஊரை சுத்துவான். இவன் அவளை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ண பாப்பா. நான் சும்மா இருப்பனா? மீனாவோட அப்பா இவன் அடிச்சிட்டாரு. ஏய் என்னடா நீ? எங்க அப்பா ஏன் இவன் அடிச்சாரு? எதுக்குடா அடிச்சாரு? சொல்லுடா, கேக்குறல. எதுக்கு அடிச்சாரு உன்ன? நான் உங்க தங்கச்சிய ஆட்டோ ஏத்தி விட போனேன்ல நீ. ஆமா. அப்போ அவங்க அப்பா வந்தாரு. நீ ஏன் என் பொண்ணு கூட பேசுறேன்னு கேட்டு என்ன அடிச்சிட்டாரு. நீ அதுக்கு எதுக்குடா அடிக்கணும்? அதானே இவனை அடிச்சா நீங்களா சும்மா பார்த்து நின்னுட்டு இருக்கீங்களா? இவன் என்ன அவருக்கு இலக்காரமா போயிட்டானா? ஆனா நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அதெல்லாம் பார்த்து என்ன அதுன்னு கேட்டாச்சு. என்ன சொன்னார் அவரு? இவனை அடிக்கிறதுக்கு அவர் யாரா? டேய் கண்ணா, நீ எதுக்குடா அழற? திரும்ப 2 அடி அடிக்க வேண்டியதானே? அதானே சும்மாவை விட்டுட்டு வந்தீங்க? யாரெல்லாம் போனீங்க? அட எல்லாரும் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏய் இப்படி நீ கத்த வேண்டியதை அவன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன். எங்க கேக்குறாங்க? இந்த அதுக்குள்ளே அவன்கிட்ட உளறி வச்சிட்டேன். என்ன மாமா பேசுறீங்க? கண்ணு எப்படி என்கிட்ட சொல்லாம விடுவான்? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அந்த ஆளு சும்மாவை விட்டீங்க? அவர் கொடுத்தது அவருக்கு திருப்பி கொடுத்தாச்சு. புரியுற மாதிரி சொல்லுடா. அவருக்கு அண்ணன் அடிச்சாரு, கதிர் அவர் அடிச்சிட்டான். பதிலுக்கு பதில் கொடுத்தாச்சு. அடிக்கவெல்லாம் போல, சும்மா என்ன பிரச்சனை என்னான்னு கேட்டுட்டு சத்தம் போட்டு வரான்னு தான் போனோம். அதுக்குள்ள கதிர் கோவப்பட்டு அடிச்சிட்டான். அவன் செஞ்சது சரிதானே? நிஜமாவே எங்க அப்பா அடிச்சீங்களா? அவர் உங்க எல்லாரையும் விட பெரியவர். அவரை எப்படிங்க நீங்க அடிக்கலாம்? பெரியவர்னா சின்னவங்களை அடிக்கலாமா? கண்ணை எப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறா பாரு. இது உனக்கு தெரியலையா? அப்பா பண்ணது தப்புதாங்க. அதுக்காக அவரை எப்படிங்க அடிக்கலாம்? அது மட்டும் சரியா? பாருப்பா, யாரும் பதிலுக்கு பதில் கொடுக்கணும்ன்றலாம் போக கிடையாது. எது வீம்புக்கு நடக்கல. அதுக்காக தம்பி கண்ணை அடி வாங்கிட்டு வரதை பார்த்துக்கிட்டுலாம் சும்மா இருக்க முடியுமா? சொல்லு. என்ன போன இடத்துல வாய் சொல்லு அது இதுண்டு கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு அடிதிட்டு ஆகி போச்சு. அவ்வளோதான். ஆனாலும் அது தப்பு தாங்க. இங்க பாரு மீனா, கண்ணன் அடிச்சது உங்க அப்பா. உங்க அப்பாவா இருந்தாலும் இங்க யாரும் உன்கிட்ட வந்து சண்டை போடல. உன்னாலதான் ஆச்சுன்னு நாங்க சொல்லவும் இல்ல. நீ அதை புரிஞ்சுக்கோ. சும்மா உங்க அப்பாவை அடிச்சதுதான் உனக்கு பெருசா தெரியுதாக்கும். ஏப்பா டேய், இந்த பிள்ளைய வேற தேவையில்லாம வருத்தப்பட வைக்கிற மேடம். நம்ம இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டா ஒண்ணுமே பண்ண முடியாதுண்ணே. டேய் என்னடா நீ? டேய் அழாதடா. வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா? இல்ல. டேய் டேய் அழாதடா. இல்லை, இன்னும் எவ்வளவு நேரம் அழுதுட்டே இருக்க போற? விடுறா. இல்லை ஆமாடா, சின்ன பையலா நீ அழ ஆரம்பிச்சு 3 மணி நேரம் ஆச்சு. மீதி நேரம்ல யாரு சொல்றதா? டேய் கண்ணா, இங்க வா. வாடா. போடா. டேய் ஒன்றும் இல்லைடா, இதுக்கெல்லாமா அழுவாங்க? டேய் ரொம்ப அழுக வந்தா சொல்லு, இன்னும் 2 குத்து குத்திட்டு வந்துடுவோம். போமா? அதுக்காக இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காதடா, புரியுதா? டேய் இங்க வேற பாண்டியன் சூர்ஸ் பசங்கடா தைரியம் இருக்க வேணாமாடா? உங்க அண்ணன் கதிரை பாரு, ஜீவா பாரு, ஒரு பிரச்சனைடா எப்படி போய் நிக்கிறாங்க. அப்படி இருக்கணும்டா.
சிங்கக்குட்டி மாதிரி இருக்கிறத விட்டுட்டு இப்படி அழுதுட்டு இருக்கலாமாடா? என்னடா கண்ணா நீ வீட்டுக்குள்ளே மட்டும்தான் வாய்ச்சோடெல்லாம் வச்சுக்கிற, வெளியில் போய் அழுதுட்டு வர்றது. தைரியமா இருடா தானே. அவனை கூட்டிகிட்டு போய் ஒத்தனை கொடு. வாடா கண்ணா, அழாதடா, வா. டேய் அழாத விடுறா, சரியா? ஒன்றும் இல்லை, வா. என்னடா இவன் எப்படி வருத்தப்படுறேன்? தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஜீவா, ம் ஜீவா, என்ன? இங்க பாரு ஜீவா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கண்ணன் தானே பாவம். அவன் கண்ணம்லாம் எப்படி செவந்து போச்சு பாத்தியா? இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கான். அப்படின்னு உங்க அப்பாவுக்கு அம்புட்டு ஆத்திரம், அவன் மேல போய் கைய வச்சிருக்காரு. பெரிய இவர் அவராவது சின்ன பையன் மேல கை வச்சிருக்காரு. நீங்களா என்ன செஞ்சிருக்கீங்க? தேடி போய் ஒரு பெரிய மனுஷனை, அதுவும் எங்க அப்பா அடிச்சிட்டு வந்திருக்கீங்க. மொத்த பேரும் அந்த கண்ணை அடி வாங்கினதுக்காக உட்கார்ந்து அழுறீங்க. எங்க அப்பா அடிச்சது தப்புன்னு அந்த கதிருக்கு யாராவது சொன்னீங்களா? கதிர் அடிச்சது தப்பே இல்ல, ஒரே ஒரு அடியோட விட்டது ஏன் தப்பு. அதுவும் அண்ணன் வேணான்னு சொல்லிட்டார். இல்லன்னு வையன், நானே 2 போடு போட்டிருப்பேன். ஜீவா, அவரு எங்க அப்பா. உன் இஷ்டத்துக்கு நீ அவரை அடிப்பேன்லாம் பேசுற? உங்க அப்பாவோ இல்ல எவனோ கண்ணன் அடிச்சிருந்தா சும்மா விட சொல்றியா? நியாயமே இல்லாம பேசுற ஜீவா. கதிரி அப்பா அடிச்சது இந்த வீட்டுல உள்ள மத்தவங்களுக்கு வேணா பெருசா இல்லாம இருக்கலாம், உனக்கு கஷ்டமா இல்லையா? ஜீவா, அவர் என்ன பெத்த அப்பா ஜீவா. எவனா இருந்தாலும் சரி, கண்ணமலை எப்படி கைய வைக்கலாம்? ஜீவா, எங்க அப்பாவை மரியாதை இல்லாம பேசாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அறிவே இல்லாத அந்த ஆளுக்கு நான் ஏன் மரியாதை கொடுக்கணும்? வேண்டாம் ஜீவா, நான் ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்கேன். நீ வேற இரிட்டேட் பண்ணாத. எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போய் எல்லாரும் முன்னாடி அடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அவர் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாரு. இந்நேரம் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. போன் பண்ணா யாரும் எடுக்க கூட மாட்டேங்கிறாங்க. என் அப்பா பாவம் ஜீவா, ஏன்டா அவர் இப்படி பண்ணீங்க? இங்க கண்ணை கதறி அழுதுகிட்டு இருக்கான், அது உன் கண்ணுக்கு தெரியல. உங்க அப்பா தான் உனக்கு பெருசா தெரியறாரா? கண்ண சின்ன பையன், ஏன் அவன் தப்பு செஞ்சா நீங்க யாரும் அவன் அடிக்கிறதே கிடையாதா? எங்க அப்பா செஞ்சதையும் அந்த மாதிரி நினைச்சு விட வேண்டியதானே? எங்க வீட்டுல யாருமே அவனை அடிச்சதே இல்ல. அடிக்கிற அளவுக்கு அவன் தப்பும் பண்ண மாட்டான். உங்க அப்பா அடிச்சா நாங்க ஏன் சும்மா இருக்கணும்? கண்ணன் தப்பே பண்ணியிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அடிக்கலாம். கதிர் இருந்த கோபத்துக்கு கையில அருவாள் இருந்துச்சுன்னு வச்சுக்க, கைய வெட்டி போட்டிருப்பான். வெட்டிருப்பீங்க வெட்டிருப்பீங்க, கேட்க ஆள் இல்ல பாருங்க. வெட்டி இருந்தா எங்க அப்பா ஒண்ணு சும்மா விட்டுருக்க மாட்டாரு. உங்க மொத்த குடும்பத்தையும் ஒண்ணும் இல்லாம பண்ணிருப்பாரு. என்ன சொன்ன? மொத்த குடும்பத்தையும் இல்லாம பண்ணிருப்பாரா? அவர் என்ன அவ்வளவு பெரிய? ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. ஏன் நிறுத்திட்ட? சொல்லுடா. குடும்பத்தை இல்லாம பண்ணிடுவாருன்னு கூலா சொல்ற? நீயும் இந்த குடும்பத்துல தானே இருக்க, வெளியால் ஒண்ணும் இல்லையே. ஆமா,
பெரிய குடும்பம், ஊர்ல இல்லாத குடும்பம். இது பாரு, நியாயமே இல்லாம உன் தம்பி பண்ண தப்புக்கு என் அப்பாவை போய் அடிச்சிட்டு வந்துட்டு இங்க வந்து நியாயம் பேசிட்டு இருக்கியா? ஏய், என் தம்பி என்ன தப்பு பண்ணா அதை சொல்லு. என் தம்பி என்ன தப்பு பண்ணா? இவன் ஸ்வேதா கிட்ட வழிஞ்சு பேசிட்டு இருந்திருப்பான். அதை எங்க அப்பா பாத்துருப்பாரு. ஏன் உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவ இப்படி ரோட்ல யார் கூடயாவது நின்னு பேசிட்டு இருந்தா நீ சும்மா இருப்பியா? எம்பிட்டு கேவலமா பேசுற பாத்தியா? கண்ணன் போய் உங்க வீட்டுல உன் தங்கச்சி கிட்ட பேசினானா? உன் தங்கச்சி தாண்டி இங்கே வந்தா. வந்தவளை அப்படியே தனியா அனுப்ப வேண்டியதானே? எதுக்கு ஏன் தம்பியை கொண்டே விட சொன்ன? இப்ப என்ன சொன்ன? அவன் வழிஞ்சானா? நீ அதை வாத்தியா? ஒழுங்கு மரியாதையா பேசு, பல்ல உடைச்சிருவேன். எங்க உடைப்பியா? பல்ல உடைப்பியா? உட உட. ஜீவா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம கை வாங்காத. நான் உன்னை ஸ்வேதாவை கொண்டு போய் விடுன்னு உன் தம்பி கிட்ட சொல்லல. ஏன் தனியா வந்த அவளுக்கு தனியா போக தெரியாதா? உன் அண்ணி தான் கொண்டு போய் விட சொன்னாங்க. போய் அவங்கள கேளு. எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு எங்க அப்பாவை போய் அடிப்பீங்களோ? இது பாரு, எங்க அப்பாவை கதிர் அடிச்சது ரொம்ப ரொம்ப தப்பு ஜீவா. ஒழுங்கு மரியாதையா அவனை போய் மன்னிப்பு கேட்க சொல்லு. மன்னிப்பா? யாருகிட்ட? உன்கிட்டயா இல்ல உங்க அப்பங்கிட்ட கேட்கணுமா? மண்ணாங்கிட்ட கேட்ப முடியே? அந்த ஆள் பண்ணது தப்பு. ஸ்வேதா ரோட்ல நின்று பேசுறது பிடிக்கலன்னா ஸ்வேதாட்ட கேட்கணும். ஏன் தம்பியை கேட்கறதுக்கும் அடிக்கிறதுக்கும் அந்த ஆளுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த வீட்டுல இருக்கிறவங்க மேல எவன் கை வச்சாலும் சரி, நானே போய் அடிப்பேன். கதிர் உங்க அப்பாவை அடிச்சது தானே கோவம் வருது உனக்கு? இனி அந்த ஆள் ஏதாவது பண்ணட்டும், நானே போய் அடிப்பேன்டி. ஆமாண்டா, அடிப்பேன், கிழிப்பேன். ஏய், அவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரு நினைச்சியா? நானே எங்க அப்பா அந்த பெரிய மனுஷன் அவர் அடி வாங்கிட்டாரேன்னு வருத்தத்துல இருக்க. நீ வேற மேல மேல பேசி என்ன வெறுப்பேத்துறல. அந்த ஆள் பண்ணதுக்கு திருப்பி வாங்கிட்டாரு. ஏன் தம்பி பண்ணாத தப்புக்கு அவன் ஏன்டி அடி வாங்கணும்? சின்ன பையனை அடிக்கிறதுக்கும் பெரிய மனுஷனை அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா ஜீவா? சின்ன பையனா வலிக்காதா? ரோட்ல போற வரவெல்லாம் அடிக்கிறதுக்கு தான் நாங்க அவனை வளர்த்து வச்சிருக்கோமா? வாயை மூடிட்டு அதிகமா பேசி உன் மேல வெறுப்பு வர வச்சிருக்காங்க. நல்லா தெரியுது ஜீவா, நல்லா தெரியுது. உனக்கு என்ன விட உங்க வீடுதான் முக்கியம்ல. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன அம்போன்னு விட்டுருவல்ல. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. உனக்கு எப்பவுமே உன் வீடு தான் பெருசு. உன் வீடு மட்டும் தான் பெருசு. இதே மாதிரி பிரச்சனையில எங்க அப்பா பண்ண மாதிரியே உங்க அண்ணன் கோவத்துல ஏதாவது பண்ணி அதுக்கு பதிலா அவரை யாராவது அடிச்சிருக்கணும். அப்ப தெரியும்டா உனக்கு. தான் வீட்டு பொண்ணுங்க இன்னொருத்தவங்கிட்ட பேசுறத தப்பா நினைச்சு அடிக்கிற கேவலமான ஆளிலடி எங்க அண்ணன். இங்க பாரு, எங்க அண்ணி கல்யாண விஷயமா உங்க வீட்டுக்கு வந்த அன்னைக்கு அடிச்சு அவமானப்படுத்தி அனுப்பிச்சீங்கல்ல, அன்னைக்கே உங்க அப்பனை வெட்டி போட்டிருக்கணும்டி. வெட்டாம விட்டோம்ல, அதான் இன்னைக்கு திரும்ப என் தம்பி மேலையும் கை வச்சிருக்காரு. என்ன ஜீவா, ஏதோ ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்க? நீ பேசிட்டு இருக்கிறது என் அப்பாவை, எங்க குடும்பத்தை. நீ இருக்கிறேன்னு உனக்காக தான் அன்னைக்கு அண்ணி விஷயத்துல எல்லாருமே பொறுமையா இருந்தோம். உனக்காக உங்க அப்பாவை மன்னிச்சோம். ஆனா அதை திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்க முடியாதுல்ல. செஞ்சு என்னத்துக்கு பிரயோஜனம்? நீ புரிஞ்சுக்க போறியா என்ன? உனக்காக அடி வாங்கின என் அன்னிக்கு உன்ட்ட என்னடி பதில் இருக்கு? கண்ணை அடி வாங்கினது சரிதான்னு வந்து நிக்கிற நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி? கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது. ரவுடித்தனம் பண்றது நாங்க, நீங்க இல்ல. எதிர்த்து கேட்டா அது எங்க தப்பு. உனக்கு எங்க அண்ணி அடி வாங்கினப்பையும் வலிக்கல, என் தம்பி அடி வாங்கினப்பையும் வலிக்கல. அவங்க 2 பேரும் அடி வாங்கினது உனக்காக நமக்காக. ஆனா உங்க அப்பா அடி வாங்கினா மட்டும் வலிக்குது. எதுக்குடி இன்னும் இங்க நிக்கிற? ஓ, உங்க அப்பா வீட்டுக்கு போய் தல. சும்மா இங்க இருந்து என் உசுரை வாங்கிட்டு.
தப்பு பண்ணிட்டேன்ப்பா. ஐயோ ஐயோ, தப்பு பண்ணிட்டேன்ப்பா. உங்களுக்கு போய் இப்படி ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துட்டேனே. போய் இவனையா கல்யாணம் பண்ண? அப்பா. கண்ணா, நீ என்ன தூங்கலையா கண்ணா? தூக்கம் வரல நீ. தனியா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? சும்மாதான். கண்ணா, ஒன்றும் இல்லை நீ. நான் அழுகல. நீங்க போய் தூங்குங்க. சரி சரி, அழாதடா. அழுகல நீ. ஏன் கண்ணா, எப்போ நீ எவ்வளோ பேசுவ, எவ்வளோ ஸ்போர்ட்டிவா இருப்ப. இப்படி போய் அழுதுகிட்டு இருக்கியே, நீ அழ ஆரம்பிச்சு எவ்வளோ நேரம் தெரியுமா ஆகுது? அழாதடா. நானா ஒன்றும் அழுகல, அதுவோ வருது. நடந்தது கஷ்டம்தான்டா, அதுக்குன்னு அழுதுகிட்டேவா இருப்பாக? குட்டி என்னோட அப்பா ரோட்ல வச்சு அடிச்சாரு. எல்லாரும் பார்த்தாங்க தெரியுமா? அசிங்கமா போச்சு அண்ணி. அண்ணன்கிட்ட ஒரு தடவை தான் அடிச்சாருன்னு சொன்னேன், ஆனா நிறைய தடவை அடிச்சாரு. நிறைய தடவை அடிச்சாங்களா? பலார் பலார்னு அரைஞ்சு நடு ரோட்ல தள்ளி விட்டு போயிட்டாரு அண்ணி. நீ ஏன்டா சொல்லவே இல்ல? இதுக்கே மட்டும் வருத்தப்படுறாங்க, அது சொன்னா இன்னும் வருத்தப்படுவாங்கன்னு தான் சொல்லல நீ. நீ சொல்லிருக்கணும் கண்ணா, அப்பதான் இவங்க போய் சரியா பதில் கொடுத்திருப்பாங்க. எப்படி உன்னை அவ அடிக்கலாம்? எனக்கே அப்படியே அவளை திருப்பி அடிக்கணும் போல கோவம் வருது. என்னால இப்ப பிரச்சனை வேற வந்துருச்சு பாருங்க. கதிரனை வேற அவர் போய் அடிச்சிருச்சு. அதுக்கு அவர் பதிலுக்கு அண்ணனையோ கடையோ ஏதோ பண்ணிடுவாரா நீ? அது வேற பயமா இருக்க நீ. அவ அடிச்சதுதான் சரி. நீ இப்படி அழும்போது அவ எப்படி பாத்துக்கிட்டு இருப்பாக? என்ன கேட்டா இன்னும் 4 அரை அவளை நல்லா அடிச்சிட்டு வந்திருக்கணும், தப்பே இல்ல. இங்க பாரு, அவளை ஒண்ணும் செய்ய முடியாதுடா, நீ பயப்படாத. ம். கடையும் அவளையும் என்ன செஞ்சிட முடியும்? அதான் அவங்க 3 பேர் இருக்காகல, பாத்துப்பாக. ம். நீ இதெல்லாம் நினைச்சு இப்படி தூங்காம இருக்காதடா. ம். அடி வாங்கினது எங்கேயாவது வலிக்குதாடா? வலிக்கல நீ. இனி அந்த ஸ்வேதா ஒரு ரோட்ல பார்த்தா கூட நீ திரும்பி பார்க்காத கண்ணா. அப்படின்னு பெரிய பொண்ணு பத்தி வச்சிருக்காக. அவளுக்கு அவ பொண்ணு பெருசுனா எனக்கு நீதாண்டா பெருசு. எங்கேயாவது பார்த்தா கூட திரும்பி பார்க்க கூடாது சொல்லிட்டேன். கெத்தா இருக்கணும். ம். நமக்கு தேவையே இல்லடா அவெல்லாம். இனி நீ எங்கேயாவது வழியில மீனோட அப்பா ரோட்ல பார்த்தா அவ ஏதாவது பேசினா கூட நீ பயப்படக்கூடாது, புரியுதா? ம். தைரியமா பதில் சொல்லணும். ஏன்னா நீ எந்த தப்பும் பண்ணலடா. இல்லனா நீ அண்ணங்க கிட்ட சொல்லு, இல்லனா இவக கிட்ட சொல்லு, சரியா? சரிங்க அண்ணி. நடந்ததை நீ இன்னியோட இப்பவே மறந்துடணும், புரியுதா? முடியல அண்ணி, ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இது பார்க்கண்ணா, ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சா நமக்கு வலிக்கும், அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு இப்படி தூங்காமலா இருப்போம்? இல்லல்ல, அதே மாதிரி தாண்டா இதுவும். அப்படி கூட வேண்டாம், விட. ரோட்ல போகும்போது யாராவது காரை கொண்டு வந்து நம்ம பைக்கை இடிச்சிட்டாகனா நமக்கு கோவம் வரும், சண்டை போடுவோம். அதுக்காக வீட்ல வந்து வருத்தப்பட மாட்டோம்ல, அதோட அதை மறந்துடுவோம்ல. அப்படி நினைச்சுக்கோயே. நாம ஒரு தப்பும் பண்ணலையே, ஏன் அடிச்சாகன்னு நினைச்சா தூக்கம் வராது கண்ணா. காலையில எழுந்து காலேஜுக்கு போகணும்லடா. சரி அண்ணி. இன்னும் உனக்கு கோவம் வந்துச்சுன்னா, அவங்க மேல கோவம் போகலன்னா ஒண்ணு பண்ணு,
உங்க அண்ணன் போய் அவகளை அடிச்சதை நினைச்சுக்கோ. நீ இருந்தல்ல அப்போ. அந்த சீனை நீ அப்படியே நினைச்சுக்கிட்டே இரு. கோவம் எல்லாம் போயிடும். நிம்மதியா தூங்கலாம். அப்பாடியோ சிரிச்சிட்டான். சரி, டீ போட்டு கொண்டு வரவா? ஐயோ, நீ வர பால் தான் குடிப்பல்ல? சரி, பால் சுடு வச்சு கொண்டு வரேன். வேண்டாம் நீ. கொஞ்சம் குடிடா. ம் ம். குடிச்சிட்டு சமத்தா போய் தூங்கணும். இப்படி தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது, சரியா? ம். பேச்சு தான் பெரிய இவன் மாதிரி. ஒரு விஷயம் நடந்தா எப்படி கோழி குஞ்சு மாதிரி பயந்து உட்கார்ந்து இருக்கிறது பாரு. பால் எடுத்துட்டு வரேன்.